எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கும்பராசி அன்பர்களே, இந்த பதிவிலே கடந்த ஜூன் 7 2025 முதல் 28 ஜூலை 2025 வரை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் நிகழக்கூடிய இந்த மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்த கேது செவ்வாய் இணைவு, அதைத்தான் அனல் கக்கும் ஆற்றல் என்று தந்திருக்கின்றேன். தடுமாறாதீர்கள், தடம் மாறாதீர்கள். அற்புதமாய் எப்படி இந்த காலகட்டத்திலே சிறப்பை பெறுவதற்கு சில உக்திகளை, சில விஷயங்களை கையாள வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த தாக்கம், கேது செவ்வாயினுடைய தாக்கம் 1989 பின்பாக 36 ஆண்டுகள் கழித்து எப்படி அந்த உறவு முறைகளில் உங்களை மற்றவர்கள் வாழ்விக்க ஒரு வாழ்க்கை துணை, அதிலே ஏதேனும் தடுமாற்றம் ஏற்படுத்துமா என்பதை பற்றி இந்த பதிவிலே காண்போம். அன்பு நேயர்களே, இந்த கேது செவ்வாய் இணைவு என்பது ஒரு அற்புத ஆற்றல் நிறைந்த சிம்ம ராசி மண்டலத்தில் நடக்கிறது. சிம்மம் என்றாலே ஆட்சி, அதிகாரம், அது மட்டுமல்ல ஒரு ஆணவத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய போக்கு, விடாப்பிடியாக செயலை செய்து காட்டக்கூடிய தன்மை, இவையெல்லாம் இந்த சிம்ம ராசிக்குள் பண்புகளில் அடங்கும். அரசன் நினைத்தால் அன்றே கொள்வான் என்பார்கள். அது போன்ற அரசினுடைய அற்புத சக்தி வாய்ந்த நிலத்தில வீறு கொண்டு எழக்கூடிய செவ்வாய், செவ்வாயை போன்றே உள்ளிருந்து வேலை செய்து விடக்கூடிய, அந்த வேலை செய்வது என்பது மிகப்பெரிய ஆற்றலை விடுத்து விடக்கூடிய அமைப்பை தரக்கூடிய கேது. இந்த கேது செவ்வாய் மிகப்பெரிய ஆற்றல் பொருந்திய ஒரு இடத்திலே இணைவது என்பது ஒரு மாபெரும் ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு. இது சாதாரணமாக உலகத்திற்கு, அதாவது அரசியல் விஷயங்களிலோ அல்லது பொதுவிலே உலகத்தில் பார்க்கும்போது மிகப்பெரிய பிரம்மாண்ட சக்திகளை ஒரு நொடி பொழுதிலே ஒரு மாபெரும் ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை உமிழக்கூடிய அமைப்பு, ஒரு எரிமலை போன்ற அமைப்பு. 1989 பின்பாக இப்படி ஒரு அமைப்பு இந்த நிலையிலே, அதாவது கேது செவ்வாய் இணைவென்பது சிம்மத்திலே அமைந்திருக்கிறது. இந்த வருடத்தில் 7 ஜூன் 2025 முதல் 28 ஜூலை 2025 வரை கிட்டத்தட்ட 51 நாட்கள் மிகப்பெரிய ஆற்றலை உமிழக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. இது மிக சக்தி வாய்ந்த ஒரு கிரக அமைப்பு. இது சாதாரணமாக தொழில் விஷயங்கள், பொருளாதார நிலை, குடும்ப விஷயங்கள், உடல்நிலை, பயணம் சார்ந்த விபத்துக்கள், இவற்றையெல்லாம் அசைத்து பார்க்கக்கூடிய மாபெரும் ஆற்றலை தரக்கூடிய அமைப்பு. அது மட்டுமல்ல, எதிரிகளை துவம்சம் செய்வதற்கு கூட இது அற்புத சக்தியை வெளிப்படுத்தும். ஆனால் சில கவனத்தோடு இருக்க வேண்டும். சிறு கவனச்சிதறலும் கூட மிகப்பெரிய ஒரு ஆற்றல் வெளிப்பாடு என்பது ஒரு பிரச்சனையை தந்துவிடக்கூடியதாய் அமைக்கும். சாதாரணமாக ஒரு பெட்ரோல் என்பது ஆற்றலை உள்ளடக்கி இருக்கும். அதை பயன்படுத்தி நாம் பயனுள்ளதாக மாற்றிக்கொள்கிறோம். ஆனால் அதே ஒரு பெரிய அளவிலே ஒரு டேங்கர் நிறைந்த ஒரு பெட்ரோல் காரணமே இல்லாமல் திடீரென்று ஏதோ ஒரு விஷயத்திலே அது வெடித்து சிதறும் போது தரக்கூடிய ஆற்றல் என்பது மிக பெரிதாய் இருக்கும். உலக அளவிலே அரசியல் தலைவர்களினுடைய திடீர் மரண செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு, அல்லது எங்கேனும் மிகப்பெரிய ஒரு வெடிப்பு, தீவிரவாத தாக்குதல், இல்லை என்றால் திடீரென்று ஏதோ ஒரு ஆற்றல் உமிழக்கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்ட நெருப்பு தீ ஜுவாலையின் காரணமாக உயிர் சேதம் என்றெல்லாம் இந்த நிலை தந்திருக்கிறது. 1989 கூட இது போன்ற பல நிலைகளை நாம் காண முடிகிறது. திடீர் என்று விமானங்கள் விழுந்து அதிலிருந்து இருக்கக்கூடிய அந்த விமானத்தை சந்தோஷமாக இயக்க தேவைப்படக்கூடிய அந்த பெட்ரோல், அந்த ஆற்றல், அந்த திரவ பொருள், அந்த ஃபியூவல், எரிபொருள், அதுவே மொத்தத்தையும் சூழ்ந்து ஒரு நொடி பொழுதிலே அப்படியே மாபெரும் ஆற்றலாக மாறினால் அது ஒரு சீற்றத்தை தந்து விடுகிறது. ஏன் சொல்கிறேன் என்றால், அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை கட்டுப்படுத்தி மடைமாற்றி எரிமலை உமிழக்கூடிய ஆற்றலாய் இருக்கக்கூடிய இந்த நிலைகளை வெற்றிக்கான வழிகளாய் எப்படி மாற்றிக்கொள்வது என்பதை பற்றி அதைத்தான் இந்த பதிவிலே உங்களுக்காக சொல்ல காத்திருக்கின்றேன். இப்போது உங்களுடைய இலக்குகளை, செயல்பாடுகளை ஆன்மீக ரீதியிலே நம்பிக்கை வைத்து செய்ய வேண்டும். ஏனென்றால் செவ்வாய்
எல்லாவற்றிலும் பூரண ஒழுக்கத்தை எதிர்பார்க்கும். பூரண ஒழுக்கம், ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின். செய்ய வேண்டியவற்றை சரியாக செய்தால் சிக்கல் தராத ஒரு நிலை வெற்றியை தந்துவிடும். அதற்கு உத்வேகத்தை தருவதற்கு, உள்ளிருந்து மாபெரும் ஆற்றலை தருவதற்கு, அந்த கரேஜ் தருவதற்கு இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாபெரும் கிரகம் என்று சொல்லலாம் கேது. கண்ணில் பார்க்க முடியாது. ஏனென்றால் ஒரு லென்ஸ் இருக்கிறது. அந்த லென்ஸ் வழியாக சூரிய கதிர் வரும்போது கீழே எதை வைத்தாலும் எரிந்துவிடும். அதுபோன்று ஆற்றலை குவித்து அற்புத மடைமாற்றம் செய்யக்கூடியதுதான் இந்த கேது. ஏற்கனவே ஆற்றல் இருக்கக்கூடிய இடத்துல ஆற்றலை குவித்து உள்ளிருந்து வேலை செய்ய வைக்கக்கூடிய கேது. இந்த கேதுவை மட்டும் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால், அதாவது மைண்ட்லெஸ் என்று சொல்வார்கள், சிந்தனையே செய்யாமல் அழிவு சக்தியை வெளிப்படுத்திவிடும். யோசிக்காது, இயற்கை யோசிக்காது. நாம் செய்த தவறுக்கு இயற்கை யோசிக்காது தரக்கூடிய தண்டனை என்பது கர்ம வினை பயனை தந்து, மோட்சத்தை தந்து, இருக்கக்கூடிய நிலையிலிருந்து ஒரு விடுதலையை தந்துவிடும், பிரிவுகளை ஏற்படுத்திவிடும். பாஸ்ட் லைஃப் கர்மாஸ் என்று சொல்வார்கள். பூர்வ ஜென்ம வினை என்றாலும் சரி, இந்த ஜென்மத்திலே செய்யக்கூடிய சிறு தவறுகள் ஆகையினால உங்கள் வேலைகளில மிகப்பெரிய ஒழுக்கம் என்பது நிச்சயமாக தேவை. இந்த செவ்வாயினுடைய ஆற்றல் அப்படி. செவ்வாயினுடைய ஆற்றலோடு இந்த கேதுவினுடைய உள்ளிருந்தே மிக பிரம்மாண்டமாக மாற்றிவிடக்கூடிய அமைப்பு. அது ஆக்கமானாலும் அடிவானாலும் சரி. அதனால் கேது ஒவ்வொரு கிரகத்தோடு இணையும் போது ஒவ்வொரு தன்மையை தரும். இந்த செவ்வாய் கேது என்பது எக்ஸ்ப்ளோசிவ் எனர்ஜி, வெடித்து சிதறக்கூடிய மாபெரும் சிறப்பான ஆற்றல், போர் குணம், இவையெல்லாம் தந்துவிடக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும். ஆகையினால் கவனமாக இருக்க வேண்டும். செவ்வாய் என்பது செயல்பாட்டிற்கான, ஆற்றலுக்கான, அதே முரண்பட்ட போராட்டத்திற்கான, போர்க்குணத்திற்கான, அதே சமயத்துல பண்பும் பாசமும் தரக்கூடிய, அன்பும் நேசமும் அன்புக்கரமும் காப்பாற்றக்கூடிய அந்த நிலைகளையும் தரும். கேது ஒரு திடீரென்று உள்ளிருந்து ஒரு கர்ம வினை பயனை தந்துவிடும். ஏதேனும் செய்ய வேண்டிய விஷயத்தை சரியாக இப்போதோ அல்லது இதற்கு முன்போ இந்த வாழ்க்கையில தவறு இருந்தால் அதை சீர் செய்து கொள்வதற்கான வாய்ப்பை இழந்திருந்து மீண்டும் அதை வாய்ப்பை பெற்றாலும் மீண்டும் மீண்டும், அதாவது கவலையே படாமல், லெத்தார்ஜிக் அட்டிட்யூட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே, இஷ்டத்திற்கு செயல்பட்டால் அது நல்லதல்ல. இது ஒரு நல்ல தீ அல்ல, நாச தீயாய் சில நேரங்களிலே ஏற்படுத்திவிடும். எரிமலை போன்ற சீற்றத்தை ஏற்படுத்தும். சூரிய வெடிப்புகள், சோலார் பிளாஷ், சூரியனிலிருந்து வெளிப்பட்டு பூமிக்கு சில பிரச்சனைகளை தரக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். நீருக்குள் மாபெரும் வெடிப்பு ஏற்பட்டால் அது தென்னக நிலைகளை பாதிக்கும். அதாவது சதர்ன் டைரக்ஷன்ஸிலே, பூமியினுடைய சதர்ன் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய தென்பகுதியை பாதிக்கும். ஒரு சுனாமி 2004 வந்ததல்லவா, அது போன்ற ஒரு பேராற்றல் எங்கோ எத்தனையோ ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வானது அந்த ஆற்றலை வேறு ஒரு இடம் உணர்ந்து மனித குலத்திலே சில அழிவுகளை தந்ததல்லவா, அது போன்ற நிலைகளுக்கு கூட காரணமாகும். விமான விபத்துக்கள், கப்பல் விபத்துக்கள் எல்லாம் திடீரென்று மனிதனுடைய சிறு சிறு தவறுகளால் தான் இது ஏற்படும். அதனால்தான் ஒழுக்கம், டிசிப்ளின் இல்லாத நிலையில ஏற்படும். படைத்தலைவர்கள், மத தலைவர்கள், இவர்களுடைய நிலைகளில திடீர் என்று ஏதேனும் ஒரு மறைவு செய்தி, இதனால் ஏற்படக்கூடிய சிக்கல், இதனால் உலகிலே சில தடுமாற்றம் எல்லாம் நிகழும். அது மட்டுமல்ல, உறவு முறைகளிலே சிக்கலை ஏற்படுத்தி தரும். அது நல்லதாகவே சென்று கொண்டிருக்கக்கூடிய உறவு போன்று இருக்கும், அதிலே ஒரு சிக்கல். ஏனென்றால் இந்த காலத்திலே, சமகாலத்திலே சுக்கிரனும் இந்த செவ்வாய் மற்றும் கேது இணைவும் 1-5-5-9 என்ற அந்த நிலையை ஏற்படுத்துகிறது. ஆகையினாலே ரிலேஷன்ஷிப்பில் உண்மை இருக்க வேண்டும். உண்மைக்கு அப்பாற்பட்ட உறவுகளாக இருக்கிறது. பேச்சுவார்த்தை என்று ஈடுபடுகிறீர்கள் ஒரு பிரச்சனைக்கு, அந்த பேச்சுவார்த்தை என்று ஈடுபடக்கூடிய பிரச்சனையில உள்ளொன்று வைத்து புறமொன்று செய்தால் அழிவென்பது நிச்சயம் என்பது இதனுடைய அர்த்தம். அதற்குத்தான் இந்த 1-5 என்ற இந்த நிலையில கவனம். அது மட்டுமல்லாமல் ராகுவினுடைய நேரடி பார்வையை இந்த கிரக இணைவு, செவ்வாய் கேது கூட்டணி பெறுகிறது என்பது மிக முக்கியம். அதனால் எதையுமே பிரம்மாண்டமாக்கிவிடும். சாதாரண ஒரு பொறி, தீப்பொறி, அது மிகப்பெரிய ஒரு ஆற்றலை உமிழ்ந்து சிக்கலை தரும். அதனால் கவனம். இப்போது ரகசிய விஷயங்களில வெற்றி பெற முடியும். எந்த நிலை உங்களுடைய ஜாதகத்திலே இந்த நிலை அமைகிறதோ அதில் ரகசிய செயல்பாடுகள், திடீர் மாற்றம், இவையெல்லாம் இருக்கும். நிச்சயமாக கும்பராசி அன்பர்கள், அது உங்களுக்கு ராசி கும்பம், லக்னம் கும்பம், அல்லது லக்னம் எதுவாக இருந்தாலும் ராசி கும்பமாக இருந்தால் தவிர்க்க வேண்டியது என்ன தெரியுமா? ஆதிக்க போக்கு.
நம்மிடம் ஏதோ ஒன்று இருக்கிறது, அது இன்னும் சில காலம்தான் இருக்கும் என்பதே புரியாத நிலையில, அல்லது ஏற்கனவே அதை இழக்கக்கூடிய நிலையில் இருப்போம் என்பதை கூட இந்த மனம் புரிந்து கொள்ளாத ஒரு நிலை என்பது இருக்கும். அது எதுவென்றால் ஆணவம். அந்த ஆணவம் இழக்க வேண்டிய விஷயம், இருக்கக்கூடாத விஷயம், இருந்தாலும் இப்போதல்ல, மிக விரைவிலேயே இழக்க வேண்டிய விஷயம். ஆகையினால் ஆணவம், கண்மம், மாயையை இப்போது கைவிட்டே ஆக வேண்டும். ஈகோ என்பது ஆண் ஆதிக்க அல்லது தன் ஆதிக்க போக்கு, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தான் ஆதிக்க சக்தி என்ற அந்த போக்கிலிருந்து வெளிவர வேண்டும். ஏனென்றால் இந்த சக்தி என்பது, இந்த கேது செவ்வாய் இணைவு என்பது இந்த பாஸ்ட் லைஃப் கர்மாஸ், பூர்வ ஜென்ம வினைகள், அது தெரியாத முற்பிறவி வாழ்க்கைக்கு தரக்கூடிய தண்டனைகள் அல்ல. இந்த பிறவியில் நீங்கள் செய்த பிரச்சனைக்கு இப்போது அதற்கான மடை மாற்றம் திருந்தவில்லை என்றால், ஏனென்றால் ஏற்கனவே ஒரு பதிவை தந்திருந்தேன். ராகு அகிர்புதன்யா ஆளக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கும்போது உங்களுடைய விஷயங்களை தீர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இருப்பேன். ஆகையினால் அதையும் தாண்டி வந்திருக்கிறீர்கள், இந்த பதிவை கேட்டதில்லை, இந்த பதிவுகளை எல்லாம், இது போன்ற பதிவுகளை கேட்டதில்லை என்றிருந்தால் இப்போதாவது மடை மாற்றம் என்பது மிக முக்கியம். இந்த செவ்வாய் கேது இணைவு என்பது கும்பராசி அன்பர்களே ஒரு டர்புலன்ஸ் என்பார்கள். நல்ல வாகனம், அது மிகப்பெரிய உங்கள் ஜாதகம் அற்புதமாக இருக்கலாம். நீங்கள் வைத்திருக்கக்கூடிய கார் பென்ஸ் அல்லது மிக விலை உயர்ந்த கார்கள், ஆடி போன்ற கார்களாக கூட இருக்கலாம். ஆனால் கரடு முரடான பள்ளமேடு சாலையில அதிகம் அடிபடுவதே இந்த நல்ல வாகனங்கள் தான். ஆகினால் நல்ல ஜாதகங்கள் தான் இது போன்ற கோச்சார நிலையில தங்கள் நிலைகளை ஆதிக்க போக்கிலிருந்து மாற்றிக்கொள்ளவில்லை, அந்த எமோஷனல் விஷயங்களிலிருந்து மாறவில்லை, உணர்வு ரீதியாக செயல்படுவேன். அதுவும் குறிப்பாக 7ஆம் இடத்துல இந்த இணைவு என்பது ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஆற்றலை வெளிப்படுத்தி உங்களுடைய பர்சனாலிட்டியையே கெடுத்துவிடும். வாழ்க்கை துணை செய்யக்கூடிய தவறு, வேலையிலே உங்களோடு உடன் இருப்பவர்களுக்கு நீங்கள் செய்து தந்த தவறு அல்லது அவர்கள் உங்களுக்கு செய்த தவறுகளுக்கு இப்போது பாதிப்பு என்பதோ உங்களுக்காக அமையும். ஆகையினாலே கும்பராசி என்பர்களே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இப்போது தேவை என்ன? இந்த எமோஷனல், இந்த உணர்வு ரீதியான விஷயங்களிலிருந்து வெளிவந்து ஆன்மீக சக்தி, ஆன்ம பலத்தை பெற்று நல்ல உந்துதல் எதில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அது நல்லவையாக அமைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய விஷயங்களை மனம் திறந்து பேசி, அதாவது ஓப்பன் கம்யூனிகேஷன் அண்ட் காம்ப்ரமைஸ் என்பதுதான் செயலாக்க திட்டமாக அமைத்துக் கொள்வது என்பது இப்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய நிலையிலே மிகச்சரி. ஏனென்றால் இதே சம காலகட்டத்திலே உங்களுக்கு மீண்டும் ஜென்மச்சனி போன்ற பலனை சனி பகவான் தர துவங்குவார் ஜூலை 13 முதல். அதனால் இது உங்களுக்கு ஒரு சிறப்பு பதிவாகவே அமைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் கும்பராசி கும்ப லக்னத்தில் இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள். ஏனென்றால் எந்த பெரிய உயரத்தில் இருந்தாலும், ஆட்சி கட்டிலே அமர்ந்திருந்தாலும், மன்னனாகவே இருந்தாலும் கூட இந்த நிலை தடுமாற்றத்தை தரும், டர்புலன்ஸை தரும். ஆகையினால் இங்கே கவனமாக இருக்க வேண்டும். கவனத்திலே சற்று சிதறல் என்றாலும் கூட இந்த உறவு முறை, குறிப்பாக யார் கெடுப்பார்கள் என்றால் இந்த உறவு முறைகளிலே ஏற்றி ஏற்றி விட்டு, அதாவது நீங்கள் மிகப்பெரிய சக்தி என்று உங்களை தவறாக நம்ப வைத்து விடுவார்கள். ஆகையினால் 3ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 7ஆம் இடத்திலே சென்று கேதுவோடு இணைவது என்பது, அது மட்டுமல்ல, இந்த கேது செவ்வாய் இணைவிலிருந்து அந்த செவ்வாயினுடைய 4ஆம் பார்வை 10லே உங்களுடைய தொழில் கர்மஸ்தானத்திலே படுவது என்பது தொழில் வியாபார விஷயங்களிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். சிறு கவனக்குறைவு, a small fault will lead to a bigger accident. பிரச்சனைகளை தாண்டி வெற்றி பெறலாம், அதற்கு வழிகள் இருக்கிறது. இந்த கேதுவை கெடுக்கும் கேதுவா கொடுக்கும் கேதுவா என்பது உங்களுடைய நடத்தையில் தான் அது முடிவாகும். கேது சட்டத்தின் ஒரு வடிவம், இது பலருக்கு தெரியாது. திடீரென்று கேது உள்ளிருந்தே சட்ட ரூபமாக கெடுத்தும் விடுவான் நீங்கள் செய்த தவறுக்கு. நீங்கள் நன்மையை செய்திருந்தால் கொடுத்தும் விடுவான் நன்மையை. கேது இவை செய்யக்கூடியவன். முதலீடுகளிலே கவனம். யாருடைய திசை திருப்பல் காரணமாகவும் கைப்பணத்தை எங்கேனும் போட்டுவிட்டு கஷ்டப்படாதீர்கள். பேச்சிலே இனிமை வேண்டும், சுகர் கோட்டட் வேர்ட்ஸ். உங்களுக்கு பிடிக்காத நபராக இருந்தால் கூட அதில் இனிமையாக பேசுங்கள். போராட்ட குணம் ஏற்பட்டால் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் பிரிவு அல்லது அவர்களின் பிரச்சனை, அவர்கள் தரக்கூடிய பிரச்சனை, அவர்கள் ஏற்படுத்த பிரச்சனையில் நீங்கள் சிக்கினீர்கள் என்றால் யாரோ இட்ட தீயிலே தேவையே இல்லாமல் நீங்கள் நொந்து கொள்ளக்கூடிய அந்த மனநிலை என்பது உங்களுக்கு இப்போது இருக்கும்.
கும்பராசி ஆண்கள் கவனம். உங்களுடைய வாழ்க்கை துணையோ வேலையில் இருப்பவர்களோ உங்களை ஏதேனும் தவறாக நடத்தியிருந்தால், தவறுக்குள் சிக்க வைத்திருந்தால், இப்போது அதிலிருந்து வெளிவருவதற்கான சாத்வீக முறைகளை கையாள்வதே சிறப்பை ஏற்படுத்தும். வேலையிலே அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டிய காலம். வியாபாரத்தை எப்படியாவது நிலைநிறுத்த முயற்சி செய்யும் போது சட்டத்திற்கு புறம்பான வழிகளில் ஈடுபட்டு விட்டீர்கள் இந்த காலத்திலே என்றால் அது தொடர் சச்சரவுகளை தரும். மிக கவனம். ஆனால் இது நியாயமான கும்பத்திற்கு, நேர்மையான கும்பத்திற்கு பதவி உயர்வை தரும். செவ்வாய் தரக்கூடிய பலம் என்பது மிகப்பெரிய வெற்றியை தரும். அதே சமயத்துல சிறிது தவறும் கூட சிக்கலை தந்திருக்கும். ஆகையினால் கவனமாக இருக்க வேண்டிய காலம். தடுமாறாதீர்கள். ஆற்றல் அதிகமாக இருக்கும் போது தடுமாற்றம் ஏற்படும். தடமும் மாறக்கூடாது. தீய வழியிலே செல்லக்கூடாது. இந்த அனல் கக்கும் கேது செவ்வாயினுடைய ஆற்றலிலே வென்று தகித்து போகாமல் அதை தெய்வ பலத்தை கொண்டு உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய உக்ர தெய்வ சன்னிதானங்களிலே செவ்வாய்க்கிழமைகளிலே ராகுகால வேலையிலே விளக்கேற்றி வழிபாடு அல்லது இல்லத்திலேயே உள்ளத்தில் உக்ர தெய்வங்களை நினைத்து அந்த சாந்த ஸ்வரூபமான அந்த உக்ர தெய்வங்களை ஏன் நினைக்க வேண்டும் என்று சொல்கிறேன் என்றால் அந்த கதைகள் உங்களுக்கு புரியும். அது தீயவைகளைத்தான் அழிக்கும். அதுபோல் உங்கள் உள்ளிருக்கக்கூடிய தீமை அழுக்கை அழித்து ஏதேனும் தவறு செய்து எதையோ ஒரு லஞ்சம் கொடுத்தாவது ஒரு வேலையில அமர்ந்து விடலாம், அல்லது எப்படியோ ஒரு விஷயத்தை எப்படியோ சட்டத்திற்கு புறம்பாகவோ எத்திக்ஸ் சம்பிரதாயத்திற்கு புறம்பாகவோ செய்துவிடலாம் என்ற எண்ணம் இருந்தால் அவற்றிலிருந்து மாறி விட்டு கொடுத்து வளைந்து வெற்றிக்கான வழிகளை தேட இது அற்புதமான காலமாக அமைத்துக் கொள்ளுங்கள். அதை விடுத்து எக்ஸ்ப்ளோசிவ் நேச்சர் கேது செவ்வாய் இதனுடைய எக்ஸ்ப்ளோசிவ் நேச்சர், அதாவது சீற்றம் கொண்ட சிங்கம் போன்று நீங்கள் செயல்பட வேண்டும். ஆனால் தனி ஒருவனாய் இராணுவமாய் இருந்து செயல்பட வேண்டிய காலம் போன்று மாற்றிக்கொள்ளாமல் தனி ஒருவன் இராணுவமாய் இருந்து பேச்சுவார்த்தையில மிகப்பெரிய, ஏனென்றால் பேச்சுவார்த்தைக்கு ஒரு தளபதி ஒரே ஒரு ஆளை அனுப்பி பேச்சுவார்த்தையில வெற்றி கண்டு விடுவார்கள். ஆனால் அழிவிற்குத்தான் ஒரு படையை நடத்தி செல்ல வேண்டும், பலர் கூடி செல்ல வேண்டும். ஆகையினால் தனி ஒருவன் இராணுவமாய் சிங்கமாய் சீறி எழுந்து பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு காண்பீர்கள். வெற்றி என்பது உங்களுக்கு நிச்சயம் உண்டு. ஏழரை சனியில நீங்கள் ஜென்மச்சனி பாதச்சனி இரண்டிற்கும் நடுவில் அகப்பட்டு இருக்கக்கூடிய காலத்துல இப்படி ஒரு ஆற்றல் 7ஆம் இடத்திலிருந்து இருக்கிறது. அது உங்களுடைய ராசியை நேரடியாக அதனுடைய தாக்கம் என்பது இருக்கிறது. ஆகையினாலே கோவப்படாதீர்கள். சாந்தம் அமைதி என்பதுதான் உங்களுக்கு வெற்றியை தரும். பொறுமையாய் இருக்கும்போது மூளை நல்லவற்றை அதிகம் யோசிக்கும். கோபத்திலே தீயவை தானாக வந்து தொற்றிக்கொள்ளும். ஆகையினால் கேது நல்லது தர வேண்டுமா, கேது செவ்வாய் இணைவு நல்ல ஆற்றலை தர வேண்டுமா, அல்லதை தர வேண்டுமா என்பது உங்களுடைய முடிவுகளிலே இருக்கிறது. அன்பு நேயர்களே, கும்பராசி அன்பர்களே, நல்லது நடக்கட்டும் என்று இந்த பதிவை தருகின்றேன். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் கும்ப ராசியில இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது. நன்றி.